ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் ஃபிக்ஸட் அசட்ஸ்க்கான டெப்ரிசியேஷன் என்ட்ரி டேலியில் எப்படி பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னால் ஃபிக்ஸட் அசட்ஸ்க்கு டெப்ரிசியேஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்ற இந்த எக்ஸல் ஷீட் ஒர்க்கிங்ஸை நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பெனியில் 3 அசட் இருக்குது: கம்ப்யூட்டர், கேமரா அண்ட் மைக். ஓகேவா? அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்போவுமே WDV as on opening date இருக்கணும். ஸோ WDV அப்படின்னா ரிட்டர்ன் டவுன் வேல்யூ. ஸோ ஒரு அசட்டை காஸ்ட்லேருந்து டெப்ரிஷியேட் பண்ண அப்புறமா கிடைக்கிற வேல்யூ தான் WDV. சரியா? ஸோ இப்போ நாம் கன்சிடர் பண்ணிக்கிற ஃபினான்ஷியல் இயர் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 2022-23. சரியா? ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர் 1st April 2022 ஆரம்பித்து 31st March 2023 அன்னைக்கு முடியும். ஓகேவா? ஸோ இப்போ முதல்ல ஓப்பனிங் டேட்டில் WDV என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் காலத்தில் நாம் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இங்கே நாம் 0 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ அதாவது நம்மளோட பிஸ்னஸில் 1st April 2022 அன்னைக்கு எந்த ஒரு அசட்டுமே இல்லை. இப்போ அடுத்தது அடிஷன் காலம் என்ன அப்படின்னா டியூரிங் த இயர் நாம் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த அடிஷன் காலத்தில் போட்டுப்போம். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், கேமரா, மைக் மூணையுமே நாம் டியூரிங் த இயர் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்ம அடிஷன் காலத்தில் அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இன்கேஸ் டியூரிங் த இயர் நீங்கள் ஏதாவது ஒரு அசட்டை விற்றீங்க அப்படின்னா அதை நீங்கள் எங்கே மென்ஷன் பண்ணலாம்? டெலிஷன் காலமில் மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? இப்போது இந்த டோட்டல் காலம் நாம் எப்படி அரைவ் பண்ணுறோம் அப்படின்னா WDV as on 1st April 2022 ப்ளஸ் அடிஷன் மைனஸ் டெலிஷன். ஓகேவா? இதை பண்ணணும்னா நமக்கு டோட்டல் காலம் அரைவ் பண்ணுவோம். அண்ட் இப்போ நாம் டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணணும். ஸோ டெப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அசட்டுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ரேட்டில் நாம் என்ன பண்ணுவோம்? கேல்குலேட் பண்ணுவோம். இப்போது கம்ப்யூட்டருக்கு நான் 30 அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்கிறேன், கேமராவுக்கு 20 அண்ட் மைக்குக்கு 10%. சரியா? இப்போ நாம் டெப்ரிசியேஷன் எப்படி இந்த சிச்சுவேஷனில் கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா டெப்ரிசியேஷன் இஸ் ஈக்குவல் டு என்னம்மா டோட்டல் மல்டிப்ளைட் பை ரேட். சரியா? ஸோ 50,000 இன்டூ 30% விச் இஸ் 15,000. அதே மாதிரி கேமராவுக்கு 20,000 இன்டூ 20%. அதே மாதிரி மைக்குக்கு 10,000 இன்டூ 10%. ஓகேவா? ஸோ அப்போ டோட்டல் டெப்ரிசியேஷன் என்னமா 20,000. இப்போ WDV as on க்ளோசிங் டேட், அதாவது WDV as on 31st March 2023 என்ன? ஸோ என்ன பண்ணணும்? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். எஸ், டோட்டல் மைனஸ் டெப்ரிசியேஷன். ஸோ நம்மளோட டோட்டல்லேருந்து டெப்ரிசியேஷனை கழிச்சோம்னா நமக்கு அந்த வருஷத்தோட இயர் எண்டிங் WDV கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டியூரிங் த இயர் நீங்கள் 80,000 ஒர்த் அசட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அண்ட் அந்த வருஷத்துக்கான டெப்ரிசியேஷன் 20,000 அண்ட் எண்டில் அதோட WDV பார்த்தீங்கன்னா 60,000 ருபீஸ் இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த அடிஷன் 80,000 ருபீஸ் அசட்ஸ் வாங்குகிறோம் இல்லையா, இது எந்த டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் அப்படின்றத இந்த ஃபர்ஸ்ட் ஷீட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நாம் இந்த 3 அசட்டையுமே 1st May 2022 பர்ச்சேஸ் பண்ணுறோம். சரியா? இப்போது நாம் டெப்ரிசியேஷனுக்கான என்ட்ரிஸ் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் நாம் அசட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான என்ட்ரி பாஸ் பண்ணணும். கரெக்டா? அண்ட் அசட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான என்ட்ரி பாஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணணும்? இந்த அசட்ஸ்க்கான லெட்ஜர்ஸை கிரியேட் பண்ணணும். ஓகேவா? டேலியில் லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணணும். இப்போ நம்ம டேலிக்கு வந்துடுவோம். ஓகே, டேலியில் லெட்ஜர் கிரியேட் பண்ணுறதுக்கு எஸ் கிரியேட் லெட்ஜர். நம்ம முதல்ல எந்த அசட் கிரியேட் பண்ணலாம்? ஓகே, கம்ப்யூட்டர் கிரியேட் பண்ணுவோம். சரியா? ஸோ கம்ப்யூட்டர் அண்ட் அண்டர் ஃபிக்ஸட் அசட்ஸ். ஓகேவாமா? ஸோ கம்ப்யூட்டர் இஸ் அ ஃபிக்ஸட் அசட். ஓகே, GST அப்ளிகபிளா? நாட் அப்ளிகபிள். ஓகே, நமக்கு வேறு எந்த ஃபீல்டும் தேவையில்லை. ஸோ Ctrl A கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போது கம்ப்யூட்டர் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து என்னமா கேமரா. ஸோ அதே மாதிரி தான் கேமரா, இட்ஸ் அ ஃபிக்ஸட் அசட், GST இஸ் நாட் அப்ளிகபிள். ஓகே, Ctrl A கொடுங்க. அடுத்தது மைக். ஓகே, மைக் ஃபிக்ஸட் அசட். ஸோ அதே மாதிரி GST வந்து நாட் அப்ளிகபிள், Ctrl A. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாம் இந்த 3 அசட்டுக்கான லெட்ஜரையும் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போது இந்த சிச்சுவேஷனில் நாம் இந்த அசட்ஸை கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போது வெளியே வந்துருங்க. ஓகே, கேட்வே ஆஃப் டேலிக்கு வந்துட்டு வவுச்சர்ஸ். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா வவுச்சர் ஓப்பன் ஆகும். அண்ட் இதில் நாம் பேமெண்ட் வவுச்சர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கேஷ் கொடுத்து வாங்குகிறோம். கரெக்டாக? ஓகே, ஸோ என்னைக்கு வாங்குகிறோமா? 1st May 2022. ஸோ அப்போது F2 அழுத்திக்கோங்க, டேட்டை செட் பண்ணிக்கோங்க. 1st May 2022. ஓகே, ஸோ பேமெண்ட்டில்
கேஷ். ஓகே, கேஷ் குடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 3 அசெட்டையும் தனித்தனியா பாஸ் பண்றதுக்கு பதிலா ஒரே என்ட்ரியா பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா சேம் டேட் தான். கரெக்ட் தானே? ஸோ அப்போ டோட்டலா நம்மளோட 3 அசெட்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுமா சம். ஓகே, 80,000 ரூபீஸ் வருது. கரெக்டா? ஸோ அப்போ இந்த 80,000க்கும் சேர்த்து ஒரே என்ட்ரியை நாம என்ன பண்ணிடலாம்? பாஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ கேஷ் கொடுத்து நம்ம என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்றோம்? ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர். ஓகே, கம்ப்யூட்டர் எவ்வளோமா? 50,000. 50,000. அடுத்தது என்ன? கேமரா. ஓகே, ஸோ கேமரா. கேமரா எவ்வளோ? 20,000. 20,000. அடுத்தது என்ன? மைக். மைக் எவ்வளோமா? 10,000. கரெக்டா? 10,000. ஸோ டோட்டல் எவ்வளோ வந்திருக்குமா? 80,000. ஸோ நாம என்டையராக 3 அசெட் பர்ச்சேஸையும் சேர்த்து ஒரே என்ட்ரியில் நாம என்ன பண்ணியாச்சு? இன்க்ளூட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கான நரேஷனை நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ நாம எஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஜேர்னல் என்ட்ரியை நாம என்ன பண்ணியாச்சு? பாஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நாம பர்ச்சேஸ்க்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன பண்ணியாச்சுமா? பாஸ் பண்ணியாச்சு. இப்போ இயர் எண்டில் நாம் என்ன பண்ணணும்? இந்த எல்லா அசட்ஸையும் டெப்ரிஷியேட் பண்ணணும். கரெக்டா? ஸோ அப்போ அந்த ஒரு வருஷத்துக்கான டெப்ரிசியேஷன் நம்ம இயர் எண்டில் ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் இங்கே நாம இந்த எக்ஸல் ஷீட்டில் ஏற்கனவே கேல்குலேட் பண்ணி வச்சாச்சு ஒவ்வொரு அசட்டையும் எவ்வளோ டெப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்றத. கரெக்டா? ஸோ இப்போ இதுக்கான இயர் எண்ட் என்ட்ரி தான் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ டெப்ரிசியேஷனுக்கான ஜேர்னல் என்ட்ரியை நீங்கள் என்ன பண்ணணும்? ஜேர்னலில் பாஸ் பண்ணணும். ஸோ F7 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜேர்னல் ஓப்பன் ஆகும். அண்ட் எந்த டேட்டில் இந்த என்ட்ரியை பாஸ் பண்ணணும் அப்படின்னா 31st March 2023 இயர் எண்ட் என்ட்ரி. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும்னா டெப்ரிசியேஷன் இஸ் அன் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். கரெக்டா? ஸோ அப்போ அதுக்கான ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். இப்போ நம்மள்ட்ட அசட்ஸ்க்கான லெட்ஜர் மட்டும் தான் இருக்குது. கரெக்டா? ஸோ டெப்ரிசியேஷனுக்கான லெட்ஜரை நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரியேட் பண்ணிட்டு வருவோம். ஓகே, ஸோ கிரியேட் லெட்ஜர் என்னமா? டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் இஸ் அன் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஸோ ஜிஎஸ்டி இஸ் நாட் அப்ளிகபிள். ஓகேவா? கண்ட்ரோல் ஏ கொடுத்துருக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ டெப்ரிசியேஷனுக்கான லெட்ஜர் அக்கௌண்ட்டை நாம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வவுச்சர்ஸ்க்கு வாங்க. எஸ், ஜேர்னல் F7ல தான் இருக்கு. ஓகே, F2 அழுத்தி டேட்டை செட் பண்ணிக்கோங்க. 31st March 2023. இப்போ டெப்ரிசியேஷனுக்கான ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவோம். டெப்ரிசியேஷன் இஸ் அன் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். கரெக்டா? அப்போ என்ன பண்ணணும்? டெப்ரிசியேஷனை டெபிட் பண்ணணும். ஓகே, ஸோ டெப்ரிசியேஷனை டெபிட் பண்ணும்போது நாம டெப்ரிசியேஷனையும் ஒரே என்ட்ரியா நம்ம என்ன பண்ணிடலாம்? பாஸ் பண்ணிடலாம். 3 அசெட்டுக்கும் சேர்த்து ஒரே என்ட்ரியா பாஸ் பண்ண போறோம். ஸோ அப்போ டோட்டல் டெப்ரிசியேஷன் எவ்வளோமா? எஸ், 20,000. கரெக்டா? ஸோ அப்போ 20,000 இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. 20,000. ஓகே, இப்போ கிரெடிட் சைடில் 2. இப்போ ஒவ்வொரு அசெட்டுக்கும் நம்ம எவ்வளோ டெப்ரிசியேட் பண்ண போறோம் அப்படின்றத அந்தந்த அசெட்டுக்கு ரெஸ்பெக்டிவாக நம்ம என்ன பண்ண போறோம்? எழுத போறோம். ஸோ முதல்ல கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர் எவ்வளோ டெப்ரிசியேட் ஆகுது? 15,000. ஓகே, 15,000. அடுத்தது என்ன? கேமரா. கேமரா எவ்வளோ டெப்ரிஷியேட் ஆகுது? எஸ், 4,000. 4,000. அடுத்தது லாஸ்டா மைக். கரெக்டா? மைக் எவ்வளோ? எஸ், 10,000. ஸோ பேலன்சிங் ஃபிகர் அங்கேயே வந்துடுச்சு. ஸோ இப்போ எல்லா அசெட்டுக்கும் நாம என்ன பண்ணியாச்சு? டெப்ரிசியேஷன் பாஸ் பண்ணியாச்சு. ஸோ நரேஷன் நீங்கள் எழுதிக்கோங்கம்மா. இப்போ என்ன பண்ணலாம்? கண்ட்ரோல் ஏ அழுத்துனீங்க அப்படின்னா என்ட்ரி பாஸ் ஆயிரும். சரியா? இப்போ நாம டெப்ரிசியேஷனுக்கான என்ட்ரியும் பாஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம 2 என்ட்ரி படித்தோம். என்னலாமா? எஸ், பர்ச்சேஸ்க்கான என்ட்ரி அண்ட் டெப்ரிசியேஷனுக்கான என்ட்ரி. இப்போ நாம ட்ரையல் பேலன்ஸில் போய் செக் பண்ணலாம் அசெட் வந்து என்ன பேலன்ஸில் காமிக்குதுன்னு. ஸோ ஃபிக்ஸட் அசெட். கரெக்டா? ஸோ ஃபிக்ஸட் அசெட்ஸில் இப்போ இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ் காமிக்குது. என்னைக்குள்ள க்ளோசிங் பேலன்ஸ்மா? 31st Marchக்கான பேலன்ஸ். சரியா? ஸோ பாருங்க, கேமரா எவ்வளோ காமிக்குது? எஸ், 16,000. கரெக்டா? 16,000 கேமரா. அதே மாதிரி கம்ப்யூட்டர் 35,000. மைக் எவ்வளோமா? 9,000 காமிக்குதாடா? ஓகே, ஸோ ஃபைனல் பேலன்ஸ் எவ்வளோமா? டோட்டல் பேலன்ஸ் 60,000. பாருங்க, ஃபிக்ஸட் அசெட்டோட க்ளோசிங் பேலன்ஸ் டோட்டல் இஸ் 60,000. அப்போ நீங்கள் என்ட்ரிஸ் கரெக்டாக பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ டெப்ரிசியேஷனுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் இப்படி தான் பாஸ் பண்ணணும். உங்களுக்கு வேணால் நான் ஜேர்னல் என்ட்ரியை திரும்ப ஒரு வாட்டி காமிக்கிறேன். ஸோ ஒரு ஜேர்னல் என்ட்ரியை திரும்ப பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? டிஸ்பிளே எஸ் டே புக் கொடுத்தீங்கன்னா என்னமா? டேட் செலக்ட் பண்ணணும். இப்போ 31st Marchல தான் நம்ம டெப்ரிசியேஷன் என்ட்ரி பாஸ் பண்ணோம். ஸோ 31st Marchல டெப்ரிசியேஷன் என்ட்ரி மட்டும் தான் இருக்குது. ஸோ என்ட்ரு பண்ணி பார்த்துக்கோங்க. என்ன பண்ணோம்? டெப்ரிசியேஷனை டெபிட் பண்ணிவிட்டு அசட்ஸை கிரெடிட் பண்ணோம். சரியா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டெப்ரிசியேஷனுக்கான ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சா? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அவங்களோட இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரியான இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.